ஹாய் செல்லகுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய எபிசோட் நம்பர் 516 தான் பார்க்க போறோம். மறக்காம ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம வீடியோ மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே ஹீரோ உட்காந்து அவனோட ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வரான். இப்போ நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸில் ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? அந்த ப்ராஜெக்ட்ல ஃபினான்ஷியல் இஷ்யூ நிறைய இருக்கு போல இருக்கு. ஹீரோவும் ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஃபேங்குன்ற லேடி இருக்காங்க இல்லையா, ஹீரோயினோட ஐடல். ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி எப்படி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க இதில் ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷல் தானே, அவங்களுக்கு ஏன் இந்த விஷயத்தை பற்றி தெரியலன்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இல்லை இல்லை அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருந்திருக்கும். என்னன்னா அவங்களுடைய சிஇஓ கிட்ட இந்த விஷயத்தை அவங்களா போய் சொன்னால் சிஇஓ கோவப்பட்டு வேலையை விட்டு நீக்கிடுவாங்க இல்லையா, அதனால வந்துட்டு அவங்க வெளியே சொல்லாமல் இருக்காங்க போல இருக்கு. அதனால நம்ம இந்த ப்ராஜெக்டை ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு ஃபேங்கை மீட் பண்ணுறதுக்காக போவ. அப்போ அந்த கொலீக் பொண்ணு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுவா இல்லையா, நீ இந்த வேலையை விட்டு போயிட்ட, இப்போ மறுபடியும் வேலைக்கு வந்து சேர வந்திருக்கியா, உனக்கெல்லாம் இந்த வேலையில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஃபேங்கை பார்க்கறதுக்கான வந்துட்டு சான்ஸும் கம்மியாயிடுது. ஹீரோயின் மனசொடைஞ்சு போயிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்க லைட்லாம் ஆஃப்ல இருக்கு. என்னடா இது லைட்லாம் ஆஃப்ல இருக்கு, திருடகிருடன் பூந்துட்டானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பைட்லேயே உள்ள வந்தா ஹீரோ மூஞ்சில மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஹீரோயினை பயமுறுத்த மாதிரி நின்றுட்டு இருக்கு. ஹீரோயின் கத்திடுறாங்க. டக்குன்னு ஹீரோயினோட வாயை பற்றி எம்மா எம்மா நான் தான் சொல்ல ஹீரோயின் இருக்கிற லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்னடா பண்ற மாங்கா மடையான்னு கேட்க, இல்லம்மா அவன்ல சாப்பாடு சூடு பண்ண திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்ல, அட்டா பாவி இந்த மாதிரி வந்துட்டு அவனை வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட் வந்துட்டு தாங்காது, அதனால தான் வந்துட்டு ட்ரிப் ஆயிருக்கு போல இருக்கு, அதனால வந்துட்டு இதை ஆன் பண்ணி விடுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு லைட் எல்லாம் ஆன் பண்ணி விட அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுருக்காரு. ஸோ லைட்லாம் ஆன் பண்ணுறதுக்கு தெரியாம ஹீரோயின் உடனே எலக்ட்ரிஷியனை நாங்களே லைட்லாம் ஆன் பண்ணிக்கிட்டுங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல, இல்லை மேடம் நைட்டு வந்திருக்கேன், நைட் சார்ஜர் நான் வந்துட்டு வாங்கி தான் போவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போவேன். ஏன்னா ஹீரோ கிட்ட கையில காசு இல்லை போல இருக்கு. காசு இல்லாம எதுக்குடா இன்ஜினியர் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஹீரோவை திட்டுறாங்க. ஹீரோவா நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலான்னு இருந்தேன், அதான் நீ வந்துட்டேன்னு காசை வாங்கி கொடுத்துட்டேன், இதுக்கேமா திட்டுறேன்னு சொல்ல, ஏன்டா அவனை ஏன்டா யூஸ் பண்ண, தேவையில்லாம கரண்ட் பில்லு செலவாகும் தெரியுமா, நமக்கு தான் வந்து தேவையில்லாம செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு கேஸ் எப்படி ஆன் பண்ணணும், சாப்பாடு எப்படி சூடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவா அதை கத்துக்கணுன்ற எண்ணமே இல்லாம ஒரு மாதிரி திமிர்த்தனமா நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் ஏன்டா உங்க அம்மாலாம் உன்னை என்னடா வளர்த்தாங்க, ஒரு சாப்பாடு சூடு பண்ண கூட உனக்கு தெரியாதா, உனக்கு என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னு சொல்ல ஹீரோ அப்பதான் சொல்றான், எங்க அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, எனக்கு சொல்லி தரதுக்கெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவும் இதுக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது, சரி ஓகே விடுன்னு சொல்ல ஹீரோ பார்த்தா அதுக்கு டிஷ் வாஷர் வேற வாங்கி வச்சிருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இருக்கிறது 2 பேர், இதுல டிஷ் வாஷர் வேற ஒரு கேடான்னு சொல்லிட்டு இப்போ ரூம்குள்ள வந்தா ஹீரோயினுக்கு ஒரு வந்துட்டு போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. ஹீரோயினோட அப்பா தான் லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கு சின்ன வயசு ஃபோட்டோவில் நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஆல்பம் பார்த்துக்கிட்டே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் அப்பா எழுதியிருப்பாங்க, நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறமா, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, சீக்கிரமா உனக்கு குழந்தையெல்லாம் பெற்றுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுத இதை பார்த்து ஹீரோயின் செம்மையாக எமோஷனல் ஆகி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண அப்பா ஹீரோயினோட வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. மகள் இல்லையா, எப்படி கண்டுபிடிக்காம இருக்க, ஹீரோயினும் அழுதுகிட்டே அவங்களுக்கு பிரேக்கப் ஆன விஷயத்தை கேட்க சொல்ல உடனே அப்பா என்ன ஆச்சுமான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் அப்பா நான் அதை பற்றி உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இப்போ வெளியவே வந்துட்டு பால்கனியில் நல்லா தூங்கிடுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து பெட்ஷீட்லாம் வந்துட்டு போத்தி விட்டுட்டு கையில் நம்ம ஹீரோயினோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசு ஆல்பம் இருக்கு இல்லையா, அந்த ஆல்பத்தை எடுத்து நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோயின் சின்ன வயசில் அவங்க அம்மா கூட விளையாடின அந்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு அவங்க அம்மாவுடைய நினைப்பு வந்துடுது போல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோவுக்குமே அம்மா இல்லை இல்லையா. ஸோ உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய ரூமுக்கு போயிட்டு ஃபோனில் அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டு முடியுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறாங்க போல இருக்கு. ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு ஹீரோயின் சொல்லி கொடுத்த மொத்த வித்தையும் காமிச்சு காஃபியை போட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு எழுப்பலான்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோயினே எந்திரிச்சு வெளியே வராங்க காஃபி குடிக்கலான்னு. ஹீரோ டக்குன்னு இந்த நான் காஃபி ரெடி பண்ணியிருக்கேன், பிரெட் டோஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது என்னோட ட்ரீட்னு சொல்ல, ட்ரீட்டா நான் வாங்கி வச்ச பொருளே சமைச்சு எனக்கே கொடுத்துட்டு அதுக்கு பேர் ட்ரீட்டா போடா கொக்கா மக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போவேன். ஏம்மா நீ கற்றுக் கொடுத்த மொத்த வித்தையும் வச்சு நான் சமைச்சிருக்கேன், நீ என்னன்னா என்னை திட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்ல அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் காதிலே வாங்கலை. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ஒரு ப்ராஜெக்டை ஹீரோயினோட கம்பெனியில் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த ப்ராஜெக்டை நம்ம ஹீரோயின் இப்போ கையில் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா மறுபடியும் போயிட்டு அந்த கம்பெனியில் வேலை செய்யணும்னா ஸோ அந்த ஃபேங்குன்ற
இருக்கிறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும் இல்லையா? அதனால அங்க ஹீரோயின் அங்க மாங்கு மாங்குன்னு அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதே ப்ராஜெக்ட்டுடைய வேலைய சரியா நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்ல இருக்கவங்கலாம் பண்ணல போல இருக்கு. அதனால அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு திட்டிட்டு இருக்கா எல்லாரையுமே. அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோயின தான் ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஹீரோயின் ஏன்னா மல்டி டேலண்டடான பொண்ணு போல இருக்கு. ஹீரோயின் தான் அங்க இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின எல்லாருமே அங்க மிஸ் பண்ண, இங்க நம்ம ஹீரோயின் வீட்ல காலங்காத்தாலே உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்க்குறாங்க, அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்க்குறாங்க. செம்மையா சத்தம் வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ "என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்தா, ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக தான் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே டாடா பாபாய் மதியம் நீயே சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போவ. ஹீரோ வந்துட்டு "என்ன இவ இவ்வளவு அழகா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஐயோ நம்ம தூக்கத்துக்கு கெடுத்தாட்டால நம்ம திட்டவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டுக்கு புலம்பிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த புது ப்ராஜெக்டோடைய வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஃபைல் மாதிரி. இதை செக் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றா, இதை பத்தி பெருசா எனக்கு தெரியாது, ஹீரோ தானே இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கான், பேசாம ஹீரோ கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ண சொல்லண்டின்னு சொல்ல அவன்கிட்ட எல்லாம் என்னால ஹெல்ப் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோ வந்துட்டு அவனுடைய ரூமுக்கு சவுண்ட் ப்ரூஃப் கதவு மாட்டிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் டேய் வீட்டோட ஓனர் நானு, நீ என்ன கேட்காம எப்படி சவுண்ட் ப்ரூஃப் கதவெல்லாம் மாட்டிட்டு இருப்பேன்னு சொல்ல ஏமா நீ விடுற கொரட்ட சத்தத்துல இருந்து இவன் ட்ரெஸ் மாத்துற சத்தம் வரைக்கும் எல்லாமே ரூம்ல கேக்குது, என்னால ரூம்ல உருப்படியா தூங்க முடியல, அதனால தான் நான் கதவு மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் என்னவோ ஒண்ணு பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே அவனோட பாய் ஃப்ரெண்டோடைய வந்துட்டு ஷூல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணா இருக்கு. அதாவது பீச்சுக்கு போய் வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் ஒட்டிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு நம்மள கூப்பிடாம இவன் யார் கூட பீச்சுக்கு போனான்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்கை செக் பண்ணா ஆபீஸ் பேக்ல ஒரு ரிங் இருக்கு. இதை பார்த்துட்டு அடப்பாவி இவன் யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சந்தேகப்படுறா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இப்போ பாய் ஃப்ரெண்ட் கார வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு பக்கத்துல வர டேய் ஒழுங்கா சொல்லு யாருக்கு அந்த ரிங்கை வாங்கி வச்சிருக்க, என் கைக்கு அது செட் ஆகவே இல்லை, ஒழுங்கா சொல்லு யாரை ப்ரப்போஸ் பண்ண, இல்ல ப்ரப்போஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த, ஒழுங்கா சொல்லி தொல்லடா அப்பர் சண்டி என்ன ஏமாத்திரியாடான்னு சொல்ல அடிப்பாவி நான் அடி உன்னை ஏமாத்துறேன், என்னெல்லாம் எந்த பொண்ணுமா பாப்பா, நீ என்ன பார்க்கறதே பெரிய விஷயம் இல்லையா, நான் உனக்காக தாமா அந்த ரிங்கை வாங்கினேன், அது லூஸா இருக்கா, சரி சாரிமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இவன் வந்துட்டு பீச்சுக்கு போயிட்டு ரிகர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் காமிச்சு உனக்காக தாமா நான் ரிகர்ஸ் எல்லாம் பண்ணேன், நான் போய் யாரமா ஏமாத்த போறேன் ப்ளீஸ்மா என்ன நம்புமான்னு சொல்ல அந்த பொண்ணு ஐயோ நம்ம பாய் ஃப்ரெண்டை தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அடி கொடுத்த இடத்துலயே கிஸ்ஸை கொடுத்து கட்டி பிடிச்சி அந்த ரிங்கையும் மாட்டிக்கிறா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் காலங்கத்தள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கூடயே வெயிட் இது ரூம் கதவை தட்டிக்கிட்டே சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. சாப்பிட வாங்களா, என்ன இவ இழிக்கிறா, இந்த மாதிரிலாம் இவ சாப்பிட கூப்பிட மாட்டாளே, ஒருவேளை பாத்திரம் கழுவ வைக்க போறாளோ, டிஷ் வாஷர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே அதனால பாத்திரம் கழுவ வைக்க போறியா, என்னாலாம் பாத்திரம் எல்லாம் கழுவ முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பாத்திரம் எல்லாம் கழுவ தேவையில்ல, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்க இல்லப்பா நான் ப்ராஜெக்ட்டுக்காக ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், அதை வந்துட்டு நீ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்ல, ஏன்னா நான் அந்த ரிப்போர்ட்டை ஃபேங்க் கிட்ட கொடுத்து மறுபடியும் வேலை வாங்கலான்னு ட்ரை பண்றேன்னு சொல்ல படிப்பாவி ஒரு வேலை சோத்தை போட்டு நீ ப்ராஜெக்டோட ரிப்போர்ட்டை சரி பண்ணலான்னு பாக்குறியா, அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு நான் கொஞ்சம் கண்டிஷன்லாம் இருக்கு நீ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் என்னன்னு கேட்க நீ தான் இதுக்கப்புறம் எனக்கு டெய்லியும் சோறு செஞ்சு தரணும்னு சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ளே அட சோத்துக்கு செத்தவனே சரி ஓகே ஓகே சமைச்சு தானே தரேன்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன நீ டீச்சர்னு சொல்லணும்னு சொல்ல அவ்வளவுதானே டீச்சர், சொல்லுங்க டீச்சர் உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்ல அதுவா போயிட்டு உன்னோட லேப்டாப் எடுத்துருவோம் அந்த ப்ராஜெக்டை நான் பார்க்குறேன்னு சொல்ல ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிட்டு ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே சரி சரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் போயிட்டு பாத்திரம் கழுவிடுன்னு சொல்ல ஓகே டீச்சர் அப்படின்னு ஹீரோயின் போயிட இப்போ ஹீரோயினுடைய லேப்டாப் எடுத்துட்டு வந்து ஹீரோனுடைய ரூம்ல வந்துட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அது ஒரு ஆஃபீஸ் லேப்டாப்ல இருக்கு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கூட சொல்லியிருப்பான் இல்லையா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல நிறைய ஃபினான்ஷியலா இஷ்யூ இருக்குன்னு, அது நம்ம ஹீரோயினோட லேப்டாப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்லாம் கிடைச்சிருக்கு போல இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நான் வந்துட்டு எப்படி இதை சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால ஃபர்தரா நம்ம ஒர்க்கை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் ரெடி பண்ண அந்த ரிப்போர்ட் எல்லாத்துலயுமே ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி செக் பண்ணி கரெக்ட் பண்ண சொல்ல நைட்லாம் உட்காந்துருக்கா நம்ம பக்கத்துல ஹீரோக்கு தூக்கமா வருது ஹீரோக்கு. ஆனா ஹீரோயின் பார்த்தா பக்கத்துல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, எல்லாரும் பிரேக்கப் ஆச்சுன்னா அழுவாங்க கதறுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு மீண்டு வரதுக்கே ரொம்ப நாள் ஆகும், நீ என்னன்னா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்றது விதி, நான் அழுதா மட்டும் அந்த மாதிரி பேங்க்காரன் இஎம்ஐ கேட்காம இருந்துருவானா என்ன, லோன் கட்டாம இருந்துட முடியுமா என்ன, என் லைஃப்ல நிறைய வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டு என் லைஃப்பை நான் ஸ்டேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த பிரேக்கப் வழியா
கதைய நான் மறந்துட்டேன். ஆனா இருக்குதா என் மனசுக்குள்ளன்னு சொல்ல, ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டே அப்படியே நல்லா தூங்கிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அவ ஹீரோயின மீட் பண்றதுக்காக இன்னைக்கு ஏதோ சும்மா கேர்ல்ஸ் லஞ்ச் மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால அவ கிளம்புறா. "என்னம்மா கையில ரிங்க காணோம்னு" சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கேட்க, "இல்லடா இப்பதான் என் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. நான் ரிங்கோட போனா பாவம் அவன் மனசு கஷ்டப்படும்லன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயினோட வீட்டுக்கு கிளம்ப, இன்னொரு பக்கம் நம்ம பார்டெண்டர் பொண்ணும் ஹீரோயினோட வீட்டுக்கு போறா. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்றான். ஏதோ கேம்ல ஹெல்ப் கேட்கறதுக்கா போல இருக்கு. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க பொண்ணுகிட்ட பேசுறான், அவன் பையன்ட்ட பேசுறான்னு தெரியாது. அதனா ஆக்சுவலி என்னன்னா, ஹீரோயினோட அந்த பார்டெண்டர் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அவ பையனோட ஐடி பேர்ல தான் வச்சிருப்பான். ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ஏதோ பையன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறோம் போல இருக்குன்னு நெனச்சிருக்க. ஆனா அவ ரிப்ளை பண்ணாதனால ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ரொம்ப சோகமாயிட, இங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட், ஹீரோயின், அந்த பார்டெண்டர் பொண்ணு இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பதான் நான் மறுபடியும் வேலைக்கு சேரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றா. "நீ இப்ப ஹீரோ கூட தங்கியிருக்க. பத்தாததுக்கு வந்துட்டு இந்த மாரி ஹீரோ தான் அந்த ப்ராஜெக்ட்டையும் வந்துட்டு இப்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கான். அப்போ உங்க 2 பேத்தையும் பத்தி ரூமர்ஸ் வந்துராது ஆஃபீஸ்லன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் வந்துராது பார்த்துக்கலாம்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுதாம். அந்த ப்ராஜெக்ட்ல ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். ஐயய்யோ! இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது போல இருக்கே. இது தெரிஞ்சிருந்தா அவன் அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி வந்துட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்க மாட்டாளே. பாவம் ஹீரோயின்னு சொல்லிட்டு ஹீரோ இத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க பொண்ணுங்கலாம் வீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்டெண்டரோட பொண்ணுக்கு ஃபோன்ல மெசேஜ் டொய்யா டொய்யான்னு வந்துகிட்டே இருக்கு. யார் தாண்டி உனக்கு மெசேஜ் பண்றதுன்னு சொல்ல, அதுவா ஒரு பையன் எனக்கு கேம்ல ஹெல்ப் கேட்கறான்னு சொல்ல, அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணு. அவன் ஏதோ உன்ன பையன் நினைச்சிட்டான் போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பார்டெண்டர் பொண்ணும் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பிடுறாங்க. இப்ப போறப்போ வந்துட்டு ஒரு ஒயின் பாட்டில இந்த பார்டெண்டர் பொண்ணு ஹீரோயினுக்கு குடுத்துட்டு போவ. இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த பக்கமா வரான் பாருங்க. "ஏங்க நீங்களா? அன்னைக்கு ஏதோ நான் போதையில உங்ககிட்ட ஹலோ சொல்ல வந்தேன். நீங்க தான் என்ன புடிச்சு தள்ளி விட்டீங்க தெரியுமா? நீங்க எங்க இந்த பக்கம்ன்னு" கேட்க, என் ஃப்ரெண்டு வீடு இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை சொல்ல, "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இழிச்சு இழிச்சு இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு அந்த பார்டெண்டர் பொண்ண பிடிச்சிருக்கு போல இருக்கு. உடனே எட்றா வண்டியன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாரி அந்த பார்டெண்டர் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல இருக்கு. பேசாம நீ ஹீரோயின் கிட்ட பேசி அந்த பொண்ணோட நம்பர கொஞ்சம் வாங்கி தாயேன் மச்சான்னு சொல்ல, "டேய் நான் உன் ஃப்ரெண்டு. நான் ஒண்ணும் மாமா கிடையாது. என்ன நெனச்சிட்டு இருக்க நீன்னு" சொல்லிட்டு சொல்ல, "எனக்காக இத கூட பண்ண மாட்டியா மச்சான்?" அப்படின்னு சொல்ல, "பண்ணி தொலைறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாவ, ஆஃபீஸ்ல இருக்க ஆஃபீஸ் கொலீக்கு ஹீரோயினோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட வந்துட்டு அந்த ஃபேங்குடைய டேபிள்ல வைக்கிறாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா, அந்த கோவமா இருப்பா இல்லையா அந்த கொலீக் பொண்ணு, சண்ட போட்ட பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு பாத்துர்றா. இப்ப நம்ம கொலீக் பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட இந்த மாரி நான் ஃபேங்குடைய டேபிள்ல ரிப்போர்ட்ட வச்சுட்டேன். நீ கவலைப்படாத ஃபேங் உன்ன கூப்பிடுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஹாப்பியா வராங்க. ஆனா அதுக்குள்ளயே அந்த சண்டை போட்ட பொண்ணு ஹீரோயினோட ரிப்போர்ட்ட ஃபேங்குடைய டேபிள்ல இருந்து எடுத்துடுறா. இது தெரியாம நம்ம ஹீரோயின் ஃபேங் கிட்ட இருந்து ஏதாவது வந்துட்டு மெயில் வரும், ஃபோன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே இல்ல ஃபேங்குடைய டேபிள்ல வந்துட்டு என்னோட ரிப்போர்ட்ட வைக்க சொல்லி ஆஃபீஸ் கொலீக் கிட்ட குடுத்தேன். ஆனா இன்னைக்கு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ண ஃபேங் கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரலன்னு சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாவறான். நீ பண்ண ரிப்போர்ட் தானே, நீயே போயிட்டு வந்துட்டு அந்த ஃபேன் கிட்ட குடுக்க வேண்டியது தானே, நீ ஏன் தேவையில்லாம ஆஃபீஸ் கொலீக் கிட்ட எல்லாம் வந்துட்டு குடுத்தன்னு சொல்ல ஹீரோயினும் அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்றாங்க, ஃபேங்க மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆனா மனசு வரல, உள்ள போனா அந்த சண்டை போடுற பொண்ணு எங்க சண்டை போடுவாளோன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பார்க்கிங்லேயே வச்சு ஃபேங் கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து நான் மறுபடியும் வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். இதுல வந்துட்டு ப்ராஜெக்ட்டை பத்தி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸை நான் ரிப்போர்ட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை பாருங்கன்னு சொல்ல. ஆனா ஃபேங்குக்கு ஹீரோயினை பிடிக்கும் தான். ஆனா இந்த ஃபேங் என்ன பண்றாங்க, ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி வெறுப்பா பேசிட்டு போறாங்க. ஏன்னா ஹீரோயின் தானாவே வேலையை விட்டு போனாங்க இல்லையா, அது நம்ம ஃபேங்க்கு பிடிக்காமதான் ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி வெறுப்பா பேசிட்டு போவ. ஹீரோயினுக்கு இதை நினைச்சு கஷ்டமா இருக்கு. இவங்க இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயின் நேத்து வந்துட்டு என்னோட டேபிள்ல ஒரு ரிப்போர்ட்டை வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் என் கையிலே கிடைக்கவே இல்லை. ஆஃபீஸ்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருக்கவங்கள திட்டிட்டு இருக்காங்க அந்த ஃபேங்குன்றவங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ என்னம்மா ஃபேங் கிட்ட கொடுத்துட்டியான்னு சொல்ல உடனே ஹீரோயினும் ஆஹா கொடுத்துட்டேன் என்னோட ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அதான் நம்ம கேர்ள்ஸ் லஞ்ச் பார்ட்டியில அந்த பார்டெண்டர் பொண்ணு ஒயின் கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட போதையில என்ன பண்றாங்க, இங்க பாயேன் என் பக்கத்துல வாயேன்னு சொல்ல, என்னம்மா பண்ண போற கிஸ் அடிக்க போறியான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, உனக்கு ரொம்ப தாண்டா ஆசை, இங்க பாரு நீ ஒரு பையன் நான் ஒரு பொண்ணு, ஆமா இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல இல்ல நீயும் நானும் ஒரே வீட்டுல இருக்கிறது சரிப்பட்டு வராது, அதனால நீ போய் உங்க அப்பா வீட்டுல தங்கன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாதப்ப எங்க அப்பா வந்துட்டு எங்க அம்மாவை பாக்குறதுக்காக விட்டுட்டாரு, அதனால எங்க
எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால நான் எங்க அப்பா வீட்டுக்குலாம் போமாட்டேன்னு சொல்ல, ஹீரோயினும் அழுதுகிட்டே, எங்க அம்மாவும் என்கிட்ட நெறைய சொல்லுவாங்க தெரியுமா? உன்னோட லைஃப்ப நீ ஸ்டேபிள் ஆக்கு. உன்னோட ப்ரமோஷன் வாங்கிக்கோ. உன்னோட லைஃப்ப பார்த்துக்கோன்னு. நான் தான் பாழா போன காதல பண்ணி, ப்ரமோஷன்லாம் வந்துட்டு நெறைய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் அழுவ. சரி, சரி அழுவாத. உன் மூஞ்சி அழுவுறப்ப பார்க்கறப்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்ப கூட கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் நல்லா போதையிலே படுத்துடுறாங்க. ஹீரோ தான் எம்மா சாமி என்ன வெயிட்டா இருக்கா? எங்கிருந்து அரிசி வாங்குறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு, மறுபடியும் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஹீரோக்கு தூக்கமே வராது போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த ப்ராஜெக்ட்ல ஏகப்பட்ட விஷயம் தெரிய வருது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பாயிண்ட்ட பத்தி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போறான் நம்ம ஹீரோ. அதாவது ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு தான் போறான். ஹீரோயினுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஹீரோயினுமே சரி, சரி ஓகே சீக்கிரமா ரெடி ஆகணுமேன்னு சொல்லிட்டு கண்ணாடிய பார்க்குறேன் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே பக்கத்துல இடிச்சுக்கிறாங்க. ஆனா பெருசா இவங்க 2 பேருமே வந்துட்டு இது பண்ணிக்கல. ரூம்மேட்ஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாரி பழகுறாங்க. எப்ப லவ் வரும் தான் தெரியல. இப்போ ஆஃபீஸ்ல அந்த ஃபேங்குன்றவங்க புது ப்ராஜெக்ட்ட பத்தி பேசிக்கிட்டே, நான் இந்த மாரி ஹீரோயின கூப்பிட்டுருக்கேன். ஹீரோயினோட ரிப்போர்ட் தான் இது. அவ நல்ல நல்ல ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஹீரோயினுடைய ரிப்போர்ட்ட வச்சு ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோயினும் வெளிய நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்தது அந்த சண்டை போட்ட பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கா. உள்ள நம்ம ஹீரோவும் இது ஹீரோயின் ரெடி பண்ண ரிப்போர்ட் இல்ல. ஏன்னா ஹீரோக்கு தான் தெரியும் இல்லையா? அவன் தானே வந்துட்டு இந்த பிழை எல்லாத்தையுமே திருத்தி குடுத்தவன். ஹீரோ இத பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு யோசிக்க, இப்படியே இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல மீதி கதைய பார்க்கலாம். ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா பாய். சீ யூ.